கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கும்படி தேவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ 2017 வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ரொம்ப எனக்கு ப்ராப்ளம் இருந்தது ஹெல்த் இஷ்யூஸ்னால. என்னோடய மேனேஜர் வந்து எனக்கு இந்த டீம் இந்த பொண்ணு வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னை டீம்லேருந்து மூவ் பண்ணி விட்டார். நான் மாறின டீம் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஸ்கோப்பே இல்லாத ப்ராசஸ்ஸு, ரொம்ப சின்ன ப்ராசஸ்ஸு. நான் மூவ் ஆன ப்ராசஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ்ஸு, ஸ்கோப்பே இல்லாத ப்ராசஸ்ஸு. அது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணியிருந்தேன். இசப்பா ரொம்ப பாரத்தோடு இந்த டீம் மூவ் ஆகுறேன். என் மேனேஜர் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னை வேணான்னு சொல்லிவிட்டு என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை மூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சு நான் போனேன். அப்போ வந்து எனக்கு வந்து வாக்கு வந்து ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 வருஷம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 3 வருஷமாக நான் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் சொல்லிவிட்டு நான் அந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப டார்ச்சரு, ரொம்ப ப்ரெஷரு, ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டே தான் அந்த டீமில் இருந்துகிட்டு இருந்தேன். 3 வருஷம் ஆச்சு. என்னை வேண்டான்னு சொன்ன அதே மேனேஜர் தான் திரும்ப வந்து அந்த ப்ராசஸ் அண்டர்டேக் பண்ணார். பண்ண உடனே வந்து அவர் பண்ண ஒரே விஷயம், என்னோடய ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டு உடனே எனக்கு வந்து டீம் லீடர் ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்தாரு. அவர் வந்த உடனே எனக்கு பண்ண வேலை எனக்கு டீம் லீடர் ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்தது தான். ஸோ அதுக்கப்புறமும் நான் என் வேலையை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். எந்த ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிருந்தேனோ அந்த ப்ராசஸ் தான் வந்து கம்பெனிலே ஃபோம் பைடாக வந்து ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராசஸ் ஆச்சு. அந்த ப்ராசஸை நான் ஹேண்டில் பண்ணது நான் தான் சொல்லிவிட்டு அவ்வளோ வந்து எனக்கு க்ரெடிட்ஸ் கிடச்சிது. லாஸ்ட் இயர் வந்து என்னோட மேனேஜரை தாண்டியும் வந்து எனக்கு என்னோட யூஎஸ் மேனேஜர் வந்து எனக்கு மேனேஜர் சொல்லிட்டு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. எனக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ இருந்தது. ஆனால் எனக்கு வந்து வாக்குத்தத்தம் வந்து கர்த்தர் ஞானத்தை தருவான்னு சொல்லிட்டு ஸோ அந்த வாக்குத்தத்தை மட்டும் டெய்லி வச்சு ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். போய் டெஸ்கில் உட்காந்துட்டு எனக்கு உட்காந்துட்டு 5 நிமிஷம் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஞானத்தை தருவீங்கன்னு சொல்லிட்டு இதை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு திடீர்னு எனக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாங்க. எனக்கு கீழே 12 பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 17 ஆச்சு. ஸோ நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தது, அது எல்லாத்துலேயும் என்னை ஆண்டவர் என்னை நடத்திக்கிட்டே வந்துகிட்டே இருந்தார். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த வருஷம் எனக்கான வாக்குத்தத்தை வந்து உன் கிருபை, என்னோடய கிருபை உனக்கு போதுன்னு எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. எனக்கு அந்த வாக்குத்தத்தை வந்ததுமே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். அது ஏதோ ஒன்று கடவுள் வந்து எனக்கு திட்டம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் டெய்லி ஆஃபீஸ் போனதை ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்து அந்த வாக்குத்தத்தை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணிவிட்டு என் வேலையை ஆரம்பிப்பேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாரம் எனக்கு இன்னொரு ப்ரொமோஷன் வந்திருக்கு. மேனேஜர்லேருந்து நான் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ப்ரொமோஷனை. கடவுள் தான் யார் வந்து என்னை வேண்டாம் நிராகரித்தாங்களோ அவர் முன்னாடி என் தலையை உயர்த்தி அவர் மூலமாக என்னை வந்து இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ்டர் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னமும் இருக்குன்னு எப்போவுமே என்னை தலையில் கை வைக்கும் போதெல்லாம் அதை தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ இதோடு நிற்காமல் இன்னும் ஆண்டவரோட பிரசன்னத்தினால இன்னமும் நான் மேலே போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் செய்கிற 5 நிமிஷம் ப்ரேயருக்கு இவ்வளோ பலன் கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து இன்னமும் வந்து நீங்கள் அவ்வளோ ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பான பலனை கொடுப்பார். இந்த சாட்சியை பாஸ்டர் தான் சொல்ல சொன்னார். அதுக்கு நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. பாருங்க, இதில் நம்ம இந்த சாட்சியில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வசனம். 3 வசனம் என்னது? ஆரம்பமாக அற்பமாக இருந்தாலும் முடிவு அதை வச்சு ஜெபம் பண்ணாங்க. வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும், அதிகாரத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். 2வது கர்த்தர் ஞானத்தை தருவார், அதை வச்சு ஜெபம் பண்ணுறது. 3வது என் கிருபை உனக்கு. இந்த வசனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சது. யாரெல்லாம் உதாசீனமாக நினச்சாங்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் பதவியை கொடுத்து உயர்த்தி வைத்தார்.